பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த நவம்பர் மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட கூட நீங்கள் சேர்ந்து எப்பொழுதுமே இந்த காணொலி வழியாக இந்த வாக்குத்தத்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை துதிப்பதுண்டு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதுண்டு. கர்த்தர் நம்மை அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொடுத்தார். இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கர்த்தர் உனக்கு செய்திடும் கணக்கில்லா நன்மையை பார் என்ற அந்த பக்தர் பாடுகிற அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். ஒரு நிமிடம் இயேசு எவ்வளவு நல்லவராக உன் குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய கையின் பிரயாசத்துல இயேசு நல்லவராக இருந்தாரு. இந்த ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். திருச்சபை மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திலே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Return to your fortress, O prisoners of hope. நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள். Even now I announce that I will restore twice as much as to you. I announce that I will restore twice as much to you. இந்த நாளிலே ஒரு இரட்டிப்பான நன்மை வேண்டுமா? இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேண்டுமா? நீ இயேசுவிடத்தில் திரும்பி வருவாயா? இந்த 31ஆம் தேதி மார்ட்டின் லூதர் ஐயாவுடைய அவருடைய சிந்தனையை நாம் பார்த்தோம்.
ஐயா அவர்கள் எப்பொழுதுமே கண்ணாடியிலே பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஆண்டவரே இன்றைக்கு என்னை ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, இன்றைக்கு என்னை ரட்சியும். அதே போன்று நாமும் இந்த நாளிலே அரணுக்கு நீ திரும்பி வர வேண்டும் என்று சொன்னார், நீ இரட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் என்று சொன்னார், நம்பிக்கையுடைய சிறகுகளே நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள் நமக்கு உண்டு, அநேக வேதனைகள் உண்டு, அநேக பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அன்பு பிரியமான இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையுடைய சிறகுகளை கொண்டு இயேசுவின் இடத்துல நீ வருவாயா? இரட்டிப்பான நன்மை. என்ன இரட்டிப்பான நன்மை? அதைதான் இந்த நாளிலே நான் பார்க்கிறோம். நான் சிந்தித்தேன் இப்படியாக, பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், twice restore as much to you. இரட்டிப்பான நன்மையை நான் கொடுப்பேன். ஒருவேளை நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல வருகை காலங்களிலே வரப்போகிற நாம் கொஞ்சமாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சுகமாய் வாழ்ந்து இருப்பாயா என்ற வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறவனமா, இந்த மாதத்திலே உன் ஆத்துமாய் வாழ வேண்டும், உன்னுடைய சரீரமும் வாழ வேண்டும். அப்படி இரண்டு வாழும் பொழுது உன் ஆவி கர்த்தருக்குள்ளே பூரிப்பா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, உன் ஆவி கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பதாக. அன்பு பிரியமான இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிரியமானவனே, உன் வாழ்க்கையிலே சிறகு உடைந்து வாழ்கிறாயா? நம்பிக்கை உடைந்து வாழ்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சந்திக்க வருகிறார். அதே தீத்து புஸ்தகம் அடுத்ததாக பிலமோன் என்ற பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில எழுந்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஒனேசிமு என்கிற ஒரு மனிதன், அவன் சிறகு உடைந்தவனாக, தன்னுடைய வாழ்க்கையில நம்பினவர் கைவிட்டவனாக அவன் இருக்கிறான். ஏன் என்று சொன்னால் அவன் செய்த பிழை, அவன் செய்த குற்றம். அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த சிறைச்சாலையிலேயே அவனும் அடைக்கப்படுகிறான். அந்த இடத்துல வந்து பவுலிடம் தன்னுடைய வாழ்க்கையை, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்ற வசனத்தின்படி அவன் இயேசுவின் இடத்துல திரும்பி வருகிறான். தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறான். நான் செய்தது தவறு, நான் செய்தது பாவம் என்று அறிக்கையிடுகிறான் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல. அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அவர் எழுதுகிறார், என்னுடைய நான் பெற்ற குமாரனாகிய என்று எழுதுகிறார். நான் பெற்ற குமாரனாகிய ஒனேசிமு என்று இந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிறார். அன்பு பிரியமானவர்களே, நாம் இந்த நாளில் கிறிஸ்துவின் இடத்துல திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைய வேண்டும். மார்ட்டின் லூதர் ஐயரை போல எத்தனையோ சடங்காச்சாரியங்களை அவர் உடைத்து எறிகிறார். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவையில்லாத காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்று வருகிறாயா? இயேசு சொல்லுகிறார், நீ இந்த இரட்டிப்பான நன்மை வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒனேசிமுவை போல உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும், உன் பிழையை மாற்றிக்கொள்ள வேண்டும், உன் தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுயநலமான பிரிவினையோடு தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுகிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையோட சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு சொல்லுகிறார், நான் பிரசவிக்க முடியாத பெற்றெடுத்த குமாரனாகிய ஒனேசிமு என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் இடத்துல பிறந்திருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிறந்திருக்கிறோமா? இன்றைக்கு அதைதான் ஆண்டவர் இந்த லூதரன் திருச்சபை மக்களாகிய பொதுவாக கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த ரெண்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர நான் வல்லவராக இருக்கிறேன். நான் என்னிடத்துல திரும்பி வருவாயா? நீ திரும்பி வருவாயா? விவசாயி இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில அவன் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அறுவடை நேரத்திலே அவர் வயல்வெளிக்கு போனாராம். அப்பொழுது ஒரு பெரிய முட்டையை அவர் கண்டெடுக்கிறார். அந்த முட்டையை பார்த்த பிறகு தன்னுடைய கோழியினுடைய முட்டையில அடகு வைக்கலாம் என்று சொல்லி அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கோழியினுடைய அடகு காக்கிற இடத்துல வைத்தாராம். அந்த கோழி 21 நாள் கழித்து அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிக்கிறது. கோழியும் குஞ்சு பொரிக்கிறது, அந்த விவசாயி வைத்த முட்டையும் குஞ்சு பொரிக்கிறது. ஆனால் அந்த விவசாயி வைத்த முட்டை கழுகினுடைய முட்டை. அந்த கழுகு அது அந்த இடத்துல இருந்து அந்த கோழியின் குஞ்சியிலிருந்து பொரித்து வருகிறது. அந்த கோழி குஞ்சை போல அது வளர்ந்து கொண்டு அந்த அரிசியை பொறுக்கிக் கொண்டு கீழ் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதே
அது அசிங்கமாக இருக்கிறது, மூக்கு பெருசாக இருக்கிறது, அவருடைய சிறகுகள் பெருசாக இருக்கிறது. பருந்து என்று சொல்வார்கள், கழுகு பருந்து என்று சொல்வார்கள். அந்த பருந்து வித்தியாசமாக இருக்கிறது. அதை எல்லாரும் கேலி பண்ணுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள். இவன் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறான் என்று சொல்லி அப்பொழுது அந்த கழுகு அதிகமாய் காத்திருக்கிறது. அந்த தாய் கோழியும் அதை விரட்டுகிறது. அப்பொழுது கொஞ்ச நாள் கழித்து அது வளர ஆரம்பிக்கிறது, இறகுகள் வளர ஆரம்பிக்கிறது. வளர்ந்த பிறகு அது அப்படியே மேல் நோக்கி பார்க்கிறது. மேல் நோக்கி பார்த்த பிறகு அதுக்கு தோணுகிறது, ஐயோ, என்னுடைய இனத்தை போன்று, என்னுடைய உருவம் போன்று ஒரு ஒரு பறவையை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அது தன்னுடைய இதுவரைக்கும் கீழே பார்த்து கொண்டிருந்த தலை மேல் நோக்கி பார்க்கிறது. உடனே அது தன்னுடைய சிறகை அடித்து பறக்கிறது. அதாவது முடியவில்லை, ஆனாலும் சிறகை அடித்துக் கொண்டே இருக்கிறது. கீழே விழுகிறது, மீண்டுமாய் பறக்கிறது, கீழே விழுகிறது. ஆனால் மேல் நோக்கி பறக்கிற அந்த கழுகினுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறது. நானும் அது போல பறக்க வேண்டும் என்று சொல்லி அது பறந்து பறந்து தன்னுடைய வாழ்க்கையில முயற்சி எடுத்து மேல் நோக்கி பறந்ததாம். பறந்த பிறகுதான் தெரிகிறது, நாம் கீழானவர்கள் அல்ல, என்னை ஆண்டவர் மேலானவைகளுக்காக படைத்தார் என்று சொல்லி சிறகை வேகமாக அடித்துக் கொண்டு அது பறந்து தன்னுடைய தாயினிடத்திலே பறந்து கொண்டு மேலோக்கி போனதாம். அன்புக்குரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் பூமியிலே பார்த்து கொண்டு நம்முடைய இந்த உலகத்தினுடைய காரியங்களையே பார்த்து கொண்டு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்பிக்கையுடைய சிறகுகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இந்த காணொலி வழியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிரியமான உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒனேசிமை போன்று இந்த கழுகுகளை கொண்டு மாற்றம் அடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நவம்பர் மாதம் ஆரம்பித்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை தந்து காப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த காணொலி வழியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அக்டோபர் மாதத்திலே கிடைக்காத ஆசீர்வாதம் இந்த நவம்பர் மாதத்திலே கிடைக்க செய்வீராக. நம்பிக்கையுடைய சிறைகளாய் உலகத்தில் வந்திருக்கிறோம். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தாரும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும், ஆத்தும ஆசீர்வாதத்தை தாரும். தொடர்ந்து நீங்க வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், சமாதானம், ஆசீர்வாதம் விசேஷமாக இந்த நவம்பர் மாதத்தை ஆரம்பித்திருக்கிற உங்களோட அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.